அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 63 நாயன்மார்களில் ஒருவரான புகழ்த்துணை நாயனார் அவர்களின் வரலாறாகும். இவர் கும்பகோணத்திற்கு அருகே செருவிலிபுத்தூர் என்பது பழைய பெயர் அந்த ஊருக்கு. அந்த திருத்தலத்தில் அவதரித்தவர். அந்த தலம் அரிசிற்கரைப்புத்தூர் எனவோ அந்த காலத்தில் சொன்னாங்க. அந்த திருத்தலத்தோட தற்போதைய பெயர் அழகாபுத்தூர். இது கும்பகோணத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் திருநறையூர் செல்லும் வழியில் இருக்கின்றது. இந்த தலத்தில் இறைவனுக்கு ஆலய வழிபாட்டுக்கு தொண்டு செய்யக்கூடிய பூசாரி குலத்தில் அவதரித்தார் புகழ்த்துணை நாயனார். அந்த ஊரில் உள்ள சிவன் திருவடிக்கு தொண்டு செய்து வந்தார். அதாவது திருமஞ்சனம், அலங்காரம் செய்தல், நிவேதனம் செய்வது, பூஜைகள் செய்வது மற்றும் கர்ப்பகிரகம் சுத்தப்படுத்துவது போன்ற அன்றாட பணிகளை மேற்கொண்டு வந்தார். இவர் இறைவனை சிவகாம விதி கடைபிடித்து ஒழுகினார். இதில் நாள் முழுவதும் வேலை இருக்கும். மற்ற வேலைகள் எதுவும் செய்ய இயலாது. அவருக்கு தேவையான உணவு உட்பட செய்ய இயலாது. இவரின் இந்த பூஜைகள் சிரத்தை ஆகியன பலரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் எங்கும் பஞ்சம் தோன்றியது. உணவின்றி மக்கள் வருந்தினர். மக்கள் அனைவரும் ஆலயங்களுக்கு செல்வதை கூட விட்டுவிட்டு உணவு தேடி அலைந்தனர். சிவாலயத்தை பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை. பஞ்ச நிலையிலும் இறை வழிபாட்டிற்கு தம்மால் யாதொரு குறையும் நேராத வண்ணம் செயல்படுத்தி வந்தார் புகழ்த்துணை நாயனார். பஞ்சம் அதிகரித்ததால் நிவேதன பிரசாதம் செய்யவும் அவர் உண்ணுவதற்கும் உணவு இல்லாமல் போயிற்று. பசியுடனே வெறும் நீரும் காட்டுப்பூக்களையும் பறித்து சென்று இறைவனை நீராட்டி பூசனை செய்து வழிபட்டார். தாம் நீர் மட்டுமே அருந்தினார். உணவு இல்லாததால் உடல் தளர்ந்தது, சோர்வுற்றது. இறைவனுக்கு மங்கள நீராட்ட தண்ணீர் குடத்தை ஆலயத்திற்குள் தூக்கிச் செல்லக்கூட முடியாமல் தூக்கிச் சென்றார். குடத்தை உயர்த்தி இறைவனுக்கு நீராட்ட முற்பட்ட போது மயக்கம் ஏற்பட்டு மயங்கி தரையில் விழுந்து விட்டார். தண்ணீர் குடம் அடியார் மீது விழும்பொழுது கை நழுவி இறைவன் திருமேனி மீதினில் மோதி இறைவனுக்கு நீராட்டி விட்டு கீழே உருண்டோடியது. அந்த குடம் இறைவனை பார்த்து, உன்னுடைய அடியார் உணவின்றி மயக்கமுற்று கிடக்கின்றார். உனது மனம் என்ன கல்லா? ஏன் இன்னும் இறங்கவில்லை என்று கேட்பது போல் இருந்தது. உடனே இறைவன் அடியார் கனவில் தோன்றி, எம் பீடத்தின் மீது தினமும் ஒரு பொற்காசு வைப்பதாகவும் அந்த காசை கொண்டு பஞ்சம் தீரு வரை உணவுப் பொருட்கள் வாங்கி உண்டு மகிழ்ந்து தம்மையும் மகிழ்விக்கும்படி பணித்தார். அடியாரும் மயக்கத்திலிருந்து விடுபட்டவர் போல் எழுந்து இறைவனாரை பார்த்தார். இறைவனின் பீடத்தில் ஒரு பொற்காசு ஒளிர்வதைக் கண்டு அதிசயித்தார். அந்த பொற்காசினை கொண்டு சென்று தேவையான பொருட்களை வாங்கி இறைவனுக்கும் குறைவில்லா பூசனை செய்து தாமும் யாதொரு குறையும் இல்லாமல் வாழ்வதனை வாழ்ந்தார். நாட்டில் பஞ்சமும் தீர்ந்தது, வளமும் பெருகிற்று. புகழ்த்துணை நாயனாரின் பெருமையுடன் இறைவன் பெருமையும் பரவியது. பஞ்சம் வந்த காலத்திலும் பக்தியில் இருந்து சற்றும் வழுவாமல் வாழ்ந்த நாயனார் பல்லாண்டு காலம் பூ உலகில் வாழ்ந்து இறைவனுக்கு தொண்டு செய்து திருவடியைச் சேர்ந்தார். 63 நாயன்மார்களில் ஒருவராகும் அருளையும் பெற்றார் புகழ்த்துணை நாயனார். புகழ்த்துணை நாயனாரின் குரு பூசை ஆவணி மாதம் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. புகழ்த்துணை நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி, அம்மையப்பன் மலரடிகள் போற்றி போற்றி.